ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இந்த வெயிலோட கொடுமை தாங்கவே முடியலைங்க. அதனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபியாக இளநீர் ஃபலூடா செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஃபலூடா பண்ணுறதுக்கு நான் இங்கே இளநீர் எடுத்துருக்கேங்க. இளநீர்லேருந்து தேங்காயை தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஜெல்லி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அகர இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இளநீர் தண்ணியை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அகர இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வரணுங்க. அந்த அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. 1/2 ஹவரில் ரூம் டெம்பரேச்சரில் சூப்பராக ஜெல்லி செட் ஆகிடுச்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு இப்படியே சாப்பிட கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபலூடா பண்ணுறதுக்கு நான் இங்கே 1 டம்ளர் அளவுக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. 150 ml பால், கொஞ்சமாக இளநீர் தேங்காய், டூட்டி ஃப்ரூட்டி, சப்ஜா சீட்ஸு, பாதாம் பிசின், அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை, கடைசியாக நம்ம சேமியா, அதுக்கப்புறம் வெனிலா ஐஸ்கிரீமும் எடுத்து வச்சுருக்கேங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற அகரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இளநீர் தேங்காயும் பாலையும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சர்க்கரையும் 2 ஸ்பூன் வெனிலா ஐஸ்கிரீமும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு ஃபலூடா டம்ளரில் இதை நம்ம செட் பண்ணிடலாம். பாதாம் பிசின், சேமியா, கொஞ்சமாக ஜெல்லி, அதுக்கப்புறம் சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இளநீர் தேங்காயும் சேர்த்துட்டு அரைச்ச பால் மிக்ஸையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மறுபடியும் மேலே கொஞ்சம் சேமியா, அதுக்கப்புறமா சப்ஜா சீட்ஸு, கொஞ்சம் இளநீர் தேங்காய், அதுக்கப்புறம் ஜெல்லியும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. கடைசியாக டூட்டி ஃப்ரூட்டி வச்சு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த சம்மருக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டான ஒரு இளநீர் ஃபலூடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுங்க. எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க இது. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்!